நமஸ்காரம். வாஸ்து சாஸ்திரத்தில் இந்த கமர்ஷியல் ஸ்பேஸுக்கு இண்டஸ்ட்ரியல் நாங்கள் ஒரு பெரிய மில்க் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கோம் சார், ரப்பர் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கோம். இதுக்கு வாஸ்து பார்க்கணுமா, உண்டா? ஏன்னா இங்கே எக்கச்சக்கமான மக்கள் வேலை செய்கிறாங்க சார். ஆண்கள், பெண்கள், கல்யாணமானவர்கள், படிச்சுட்டு வேலைக்கு வந்தவங்க, இது மாதிரி எக்கச்சக்கமான மக்கள், கிட்டத்தட்ட ஒரு ஒரு 2000 பேர் வேலை செய்கிறாங்க சார் எங்கள் இண்டஸ்ட்ரியில். நாங்கள் பார்ஷியலாக இங்கே வச்சுருக்கோம், பெங்களூரில் இருக்குது, அதே போல் மதுரையில் வச்சுருக்கோம். இப்போ ரீசெண்டாக இந்த வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்தை எங்களுடைய எங்களுடைய ஸ்டாஃப் சொன்னதால் நாங்கள் கோயம்புத்தூர்லேயும் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். அதனால தான் கூப்பிட்டு கேட்குறோம் அப்படின்னு நம்மளுடைய வாடிக்கையாளர் சொன்னது. ரகசிய உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, அரங்கன் நகர் வாழ, சுடகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கே வேணால் வாழுங்க. நீங்கள் ஆஸ்திரேலியாவில் கேன்பராவில் இருக்கலாம், அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் இருக்கலாம், தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் இருக்கலாம், இல்லை கல்கட்டாவில் இருக்கலாம், இந்தியாவில். எல்லா இடத்துலையுமே காற்று, நீர், நெருப்பு, ஆகாயம், பூமி, இது எல்லாமே காமனான ஒரு ஃபேக்டர். எந்த ஊரில் வாழ்ந்தாலும் தாகம் அடங்கணும் அப்படின்னா நம்ம தண்ணி குடிச்சு தான் ஆகணும். நீங்கள் சொல்லலாம், நான் பெப்சி சாப்பிட்டேன், கோக் சாப்பிடுவேன், கோக் டயட் சாப்பிடுவேன் அப்படின்னு. பட் அதெல்லாம் தாகத்தை அடக்குமா அடக்குனா அடக்காது. பட் தண்ணி, நீர் அப்படின்றது அதுதான் நம்ம உடம்பில் 65% ஆஃப் 65% நம்ம உடம்பில் நீரால் ஆகப்பட்ட ஒரு விஷயம். அதே போல் நம்ம உணவு சமைக்கணும் அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் கூட சமைக்கலாம். ஆனால் பட் அங்கேயும் ஃபயர் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயமாக ஒரு ரோலை ப்ளே பண்ணும். யாராலையும் காற்று இல்லாமல், காற்றுல ஆக்சிஜன் இருக்குது. அந்த ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஊரில் வாழ்ந்தாலும் அந்த ஆக்சிஜன், அந்த காற்று இல்லாமல் உங்களால் உயிர் வாழ முடியாது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பஞ்சபூதங்கள். வாஸ்து சாஸ்திரத்தால் வழிநடத்தக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள். ஆகையால் சார், நாங்கள் எங்களுடைய இண்டஸ்ட்ரிக்கு நாங்கள் வாஸ்து பார்க்கணுமா? இது இண்டஸ்ட்ரி ஆக்சுவலாக ஒருத்தர் லீஸுக்கு விட்டுருக்காரு, ரெண்ட்டுக்கு. அவருக்கு அவர் வீடு இது மாதிரி இருக்குது, அவருக்கு பாதிப்பு வருமா, இல்லை இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு, இங்கே வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு வருமா, இல்லை இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணக்கூடிய எங்களுக்கு பாதிப்பு வருமா? இந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் கேட்காதீங்க. ரொம்ப அன்பிளசன்ட் விஷயம் இது. வாஸ்து சாஸ்திரம் எல்லா இடத்துலையும் வேலை செய்யும். இட் இஸ் ப்ரெசன்ட், இட் இஸ் ஆம்னி ப்ரெசன்ட். எல்லாருக்குமே எல்லா சமயத்துலேயும் ஒரு ஊந்துதலையும், தவறாக இருக்கிற பட்சத்தில் அதனுடைய பாதிப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த பஞ்சபூதத்தினால் வழிநடத்தப்படுகின்ற வாஸ்து சாஸ்திரம் அப்படின்றது. இது அந்த காலத்திலேயே உண்டு. அந்த காலத்தில் இருக்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, கோயில்களில் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து, தென்கிழக்கில் தான் கிச்சன் உண்டு. அதே போல் அதாவது கோயிலில் மடப்பள்ளி அப்படின்ற கோயிலுக்கு, பெருமாளுக்கும் ஈஸ்வரனுக்கும் நைவேத்தியம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மடப்பள்ளி, அந்த உணவு தயாரிக்கக்கூடிய ஒரு விஷயம் தென்கிழக்கில் தான் இருந்தது. வாசல் கிழக்கு பார்த்து இருந்தது. 4 பக்கமும் சாலைகள் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் அவங்க ஃபாலோ பண்ணி வச்சுருந்தாங்க. இது ஏதோ இன்றைக்கு நேற்று வந்த ஒரு விஷயம் கிடையாது. அதனால் இண்டஸ்ட்ரியல் வாஸ்துவில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயங்கள். கமர்ஷியல் வாஸ்துவில், அது இப்போ கமர்ஷியலில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கமர்ஷியல் ஸ்பேஸில் பீட் ஒரு கல்யாண மண்டபமாக இருக்கலாம், ஒரு ஸ்கூல், ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூலாக இருக்கலாம், ஒரு காலேஜாக இருக்கலாம், ரைட்? இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வாஸ்து முக்கியமாக. உங்கள் வீடு எப்படி இருக்கோ அதற்கு உகந்த ஒற்றை சிமிலராக இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு தான் அது. பீட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த ஒரு சிமிலரான ஒரு இடத்துக்கு தான் இந்த காற்று, இந்த நீர், இந்த நெருப்பு, இந்த ஆகாயம் எல்லாமே கூட்டின்னு சேர்க்கும். இதை நீங்கள் ஒரு கூர்ந்து ஆராய்ச்சி பண்ணி, இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் உற்று நோக்குனீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஒருத்தருக்கு தென்மேற்கில் கிச்சன் இருக்குது உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் அப்படின்னா, அந்த ஒரு ரிலேட்டிவான சம்மந்தப்பட்ட ஒரு ஆட்கள் தான் கூட போய் சேருவாங்க.
வடகிழக்கில் ஒருத்தருக்கு ஏரி இருக்குது, பெரிய பள்ளம் இருக்குது, அதில் ஃபுல்லாக நிறைய நீர் இருக்குது அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட இது ஒருங்கிணைந்த இதே மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள், அவர்கள் படித்த காலேஜ், அவர்களுடைய உறவினர்கள், அவருடைய நண்பர்கள் எல்லாமே இதே மாதிரி சிமிலராக ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். இதுதான் வாஸ்து சாஸ்திரத்துடைய, பிரபஞ்சத்துடைய, இயற்கையுடைய விதி. இது விளையாட்டு. இந்த விஷயத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நமக்கு சில விஷயங்களை புரிய வைக்கும், தெரிய வைக்கும். இண்டஸ்ட்ரியல் சார் எங்களுடைய இண்டஸ்ட்ரியல் வாஸ்துவில் நான் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, தெற்கும் மேற்கும் உயரமாக இருக்க வேண்டும், வடக்கும் கிழக்கும் பள்ளமாக இருக்க வேண்டும். அதாவது தெற்கு மேற்கை விட வடக்கு கிழக்கு உயரம் கம்மியாக இருக்க வேண்டும். எப்பயுமே உங்களுடைய ரா மெட்டீரியல்ஸ், உங்களுடைய பெரிய இண்டஸ்ட்ரியல் மெஷின்ஸ் எல்லாமே தெற்கு மேற்கு சார்ந்து வச்சுடுங்க. ஒரு ரா மெட்டீரியல் எப்படியுமே தென்மேற்கில் இருக்கிறது, அதாவது சவுத்தும் வெஸ்ட்டும் சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய ஃபினிஷ்டு குட்ஸ் எங்கே இருக்கலாம் அப்படின்னா அது வந்து வடமேற்கு சார்ந்து இருக்கிறது நல்லது. ஏன்னா அதுதான் எலிமினேட், அது வெளியே தள்ளக்கூடிய ஒரு இடம். இந்த வடமேற்கில் உங்களுடைய ஃபினிஷ்டு குட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா அது சீக்கிரமாக உங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு, உங்களுடைய விற்பனை செய்ய வேண்டிய இடங்களுக்கு போய் சேர்ந்து விடும். இதுதான் இதனுடைய சூட்சமம். சார் எங்களுக்கு வந்து எங்களுக்கு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குது, ஆனால் அந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சோகால்டு ஆண்டாள் வாஸ்துடைய ரூல்ஸ் வந்து 1-2 இருக்கே தவிர்த்து மற்றது பிரேக் ஆகுது சார் அப்படின்னா, உங்களுடைய இண்டஸ்ட்ரியில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு 4 விஷயம் நான் சொல்கிறேன். இதை மட்டும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப் பெரிய லெவலில் மாறும், உங்கள் இண்டஸ்ட்ரியும் ஃப்ளரிஷ் ஆகும். பெரிய இண்டஸ்ட்ரியில், பெரிய கமர்ஷியல் ஸ்பேஸில் வேலை செய்யும் ஆட்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள். நான் பெரிய இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறேன் சார், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ரூல்ஸ் இல்லை, நான் எப்படி ப்ராஃபிட்டபிளாக கெயின்ஃபுல்லாக நான் ரன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீன்ற பட்சத்தில், ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு உணவு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் கொடுத்துருங்க. சார் என்னால் 3 வேளையும் கொடுக்க முடியாது சார், இட் இஸ் நாட் பாசிபிள். அவங்க வருது ஒரு 9 o'clock வருவாங்க, ஒரு ஈவினிங் 6 o'clock போயிடுவாங்க. அப்படின்ற பட்சத்தில் லஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயத்த மேண்டேட்ரியாக பண்ணுங்கள். சார் நான் இப்போ இருக்கிற லோனில் கமிட்மெண்ட்ஸில் என்னால் இது சாத்தியமாக இல்லை சார். சரி ஓகே, ஃப்ரைடே மட்டும் ஆஃப்டர்நூன் லஞ்ச் கொடுங்க உங்களுடைய ஸ்டாஃபுக்கு. சார் எங்களுடைய ரிசர்ச்சில் நாங்கள் ஃபைண்ட் பண்ண ஒரு விஷயம், நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி வேணால் எடுத்து பாருங்கள், கூகுளில் தே கிவ் ஃபுட் ஃபார் த பீப்புள், ரிலையன்ஸில் தே குட் ஃபுட் ஃபார் தேர் ஸ்டாஃப். உங்களுக்கு இன்னும் தெள்ள தெளிவாக தெரியணும் அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய டிவிஎஸ் கம்பெனி எடுத்துக்கங்க. அந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய அது பீட் நைட் ஷிஃப்ட், டே ஷிஃப்ட், எந்த ஷிஃப்டாக கூட இருக்கட்டும், அவங்க ஸ்டாஃபை வந்து அவங்களுடைய வயிறு ரொம்புற மாதிரி, திருப்தி அடைகிற மாதிரி உணவு அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துருவாங்க. எப்போ வந்து எந்த ஃபீல்டில், எந்த இண்டஸ்ட்ரியில் கம்பெனி வந்து தன்னுடைய ஒர்க்கர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து, அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் அவங்களுடைய குடும்பத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து நினச்சி அவங்களுக்கு நல்லது பண்ணுறாங்களோ, அந்த கம்பெனி வந்து ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை நோக்கி பயணப்படுறத கண்கூடாக பார்க்க முடியும். அதே போல் ஒர்க்கிங் ஸ்டாஃபுக்கு 31st of every month சேலரி வந்து கிரெடிட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களால் எல்லா டேவும் ஃபுட்டு கொடுக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஒரு விஷயம், அதை நீங்கள் எல்லா டேவை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன சார் நான் 10ஆம் தேதி தான் சம்பளம் கொடுப்பேன், அப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிங் டவுன் பண்ணுங்கள். எப்படின்னா 5ஆம் தேதிக்குள்ளே கொடுங்க, 1ஆம் தேதி கொடுக்க பாருங்கள், 31ஆம் தேதி கொடுத்துருங்க. இது வந்து உங்களுடைய ஒர்க்கிங் பீப்புள், ஸ்டாஃபுடைய ஃபுல்ஃபில்மெண்ட், ஹாப்பி வெல்னஸ் பீயிங் தான் உங்களுடைய க்ரோத்துக்கு ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணும் அப்படின்றது நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். உங்களுடைய கம்பெனியில் எப்பயுமே லேடிஸ் ஸ்டாஃபை நிறைய வச்சுக்குங்க. அந்த லேடிஸ் ஸ்டாஃப் வந்து பீட் ஒன்று டிவோர்ஸியாக இருக்கலாம், ஸ்பின்ஸ்டராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஃபிசிக்கலி சேலஞ்சடாக இருக்கலாம்.
ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு நான் சொல்லக்கூடிய கணக்கில் வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஜெண்டர்ஸ் எல்லா ஜெண்டர்ஸ்லையுமே ரெண்டு ஜெண்டர்லையுமே நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் 3ஆம் பாலினம் கூட யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் அவங்க கூட சேர்த்துக்குங்க. வாஸ்து சாஸ்திரத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆண் பெண் ஜெண்டர்ஸ் அப்படின்ற ஒரு ரோல் வந்து மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணும். அதை மனிதர்கள் மட்டும் இல்லை, அதில் வந்து நாய் உட்பட நம்ம வளர்க்கின்ற பிராணிகளில் பூனை உட்பட பசுமாடோட, அதாவது பசுனா காளையும் சேர்த்து நான் சொல்கிறேன், பெண் மாடான பசுவும் சொல்கிறேன். இந்த ஜெண்டர் அப்படின்ற ஒரு விஷயம், ஆண் பெண் எண்ணிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணும் ஒவ்வொருடைய வளர்ச்சிக்கும் ஒவ்வொருடைய க்ரோத்துக்கும். எந்த வீட்டில் எந்த எந்த இண்டஸ்ட்ரியில் பெண் நாய் இருக்கலாம், ஆண் நாய் இருக்கலாம், பசுமாடு இருக்கலாம், காளை இருக்கலாம். பெண் பூனைக்கு உணவு அளிக்கிறது சொல்கிறேன், ஆண் பூனைக்குன்றது வந்து அவங்களுடைய வீட்டுடைய அமைப்பு, அவங்களுடைய இண்டஸ்ட்ரியுடைய அமைப்பை பொறுத்து தான் அதை நம்ம சொல்ல முடியும். இது வந்து மிக மிக முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும் ஜெண்டர்ஸ். அதே போல் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு இண்டஸ்ட்ரியில் எப்படி நீங்கள் வந்து அவங்களுக்கு உணவு அளிக்கிறது, எப்படி வந்து அவங்களுக்கு வந்து மாதம் பிறப்புக்கு முன்னாடியே அவங்களுடைய சேலரியை கொடுத்துட்றது, அவங்களுடைய குடும்பத்திற்காக உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்காவது நீங்கள் வந்து படிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நடத்துகின்ற இண்டஸ்ட்ரி வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சியை நோக்கி பயணப்படும். இதுதான் அதனுடைய தாற்பயமே. இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வெற்றி அப்படின்றது ரொம்ப இலகுவாக உங்களை வந்து சேரும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சைக்கலிங்கன் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.